ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளுடைய ஷிஜி டெக் தமிழ் சேனலில் ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம். என்னென்னா, யூடியூப் பாலிசி அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்டேட் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். நம்மளுடைய யூடியூப் ஹெல்ப்பில் போய் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஷோ ஆகும். கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா ப்ராடக்ட் அண்ட் ஃபியூச்சர் பாலிசிஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த அப்டேட் எப்போ வந்திருக்குன்னா இந்த மந்தில் தான் வந்திருக்கு. அதாவது அக்டோபர் 2021 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல இந்த அப்டேட் வந்திருக்குன்னா, நம்ம வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறமா கஸ்டம் தம்ப்நெயில் வந்து செட் பண்ணுவோம். இந்த கஸ்டம் தம்ப்நெயில் செட் பண்ணுறதுல தான் ஒரு லிமிட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வந்து போட்டதுக்கப்புறமா நமக்கு தோன்றது மாதிரி நம்ம வந்து தம்ப்நெயில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மாதிரி பண்ண முடியாது. ஒரு சேனலுக்கு ஒரு வீடியோ போடுறாங்கன்னா ஒரு லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் இத்தனை தடவை தான் தம்ப்நெயில் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து நம்ம டெஸ்க்டாப் செட் மோடில் போயிட்டு தம்ப்நெயில் வந்து நம்மளால் செட் பண்ணவே முடியல. ஸோ அதுக்கு நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் நம்ம எப்படி வந்து கஸ்டம் தம்ப்நெயில் வந்து செட் பண்ணுறது அப்படிங்கிறது போட்டிருக்கோம். நான் வந்து ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னுமே இதை பற்றி டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ப்ளூ கலரில் லேண்ட்மோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். கிளிக் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் தம்ப்நெயில் லிமிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு வீடியோ போட்டுட்டு கஸ்டம் தம்ப்நெயில் வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணும்போது சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒரு மெசேஜ் வந்து வருது. என்னென்னா, டெய்லி கஸ்டம் தம்ப்நெயில் லிமிட் ரீச்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து வருது அப்படின்னா உங்களால் வந்து உடனே வந்து செட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஒரு 24 hours வந்து வெயிட் பண்ணி ஆகணும். அதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து மறுபடியும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இந்த லிமிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஓவரால் வந்து இவ்வளோதான் லிமிட் அப்படின்னு வந்து அவங்க கொடுக்கல. இது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது நம்ம எந்த நாட்டை சேர்ந்தவங்க, எந்த ரீஜியன்லேருந்து நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம், நம்மளோட சேனல் ஹிஸ்ட்ரி வந்து எப்படி இருக்குது, இதெல்லாம் அடிப்படையில் ஒவ்வொரு சேனலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிமிட் வந்து வேறுபட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ எல்லா சேனலுக்கும் காமனாக ஒரே லிமிட் அப்படிங்கிறது வந்து கிடையாது. இந்த சேனல் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது அவங்க எதையெல்லாம் பேஸ் பண்ணி எடுப்பாங்கன்னா, நம்ம சேனலுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்கா, எத்தனை ஸ்ட்ரைக் வந்திருக்கு, ஸோ இது எல்லாமே அவங்க வந்து கணக்கில் வந்து எடுத்துப்பாங்க. இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் இருக்குல்ல, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கஸ்டம் தம்ப்நெயில் வந்து செட் பண்ணுறதுல வந்து நமக்கு அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிமிட்டை பொறுத்தவரையில். இந்த தம்ப்நெயிலை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா வேறு ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுவும் என்னென்னு பார்ப்போம். ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கஸ்டம் தம்ப்நெயில் வந்து நம்ம செட் பண்ணதுக்கு அப்புறமா யூடியூப் வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது எதனால் ரிஜெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த தம்ப்நெயில் வந்து அதில் வந்து நம்ம ஏதாவது செக்ஷுவல், அப்புறமா நியூடிட்டி அந்த மாதிரிப்பட்ட ஒரு கண்டென்ட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு ஹேட் ஸ்பீச், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வயலன்ஸு, இல்லைனா ஒரு ஹார்ம்ஃபுல் டேஞ்சரஸ் கண்டென்ட், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் நம்மளோட தம்ப்நெயிலில் இருக்குது அப்படின்னா கூட யூடியூப் வந்து என்ன பண்ணுமா, அதை வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்டுருமா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப சேம் மிஸ்டேக்கை நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா 30 நாள் 30 days வந்து நம்மளால் வந்து கஸ்டம் தம்ப்நெயில் வந்து செட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனு கூட நமக்கு வந்து சான்ஸ் இருக்குது. இன்னும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில நேரங்களில் நம்ம சேனலே வந்து பார்த்திங்கன்னா டெர்மினேட் ஆகி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு கஸ்டம் தம்ப்நெயில் நம்ம செட் பண்ணுறதுல கூட நம்ம சேனல் வந்து டெர்மினேட் ஆகலாம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம வந்து தம்ப்நெயில் வந்து போட்டுக்கணும். அதே மாதிரி ஒருவேளை யூடியூப் வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு உங்களோட தம்ப்நெயில் வந்து கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்து கொடுத்துட்டாங்கன்னா, நீங்கள் உங்களோட சேனல் செட்டிங்ஸில் போயிட்டு உங்களுக்கு வந்து அப்பீல் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும் அந்த கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் பக்கத்திலே. ஸோ அதில் நீங்கள் அப்பீல் வந்து பண்ணிக்கலாம். அப்பீல் பண்ணி அவங்க வந்து மறுபடியும் அதை வந்து செக் பண்ணி பார்த்து உங்கள் சைடு மிஸ்டேக் இல்லை அப்படின்னா ஓகே அப்படின்னு கொடுத்துருவாங்கல்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய தம்ப்நெயில் நீங்கள் வந்து அதை டெலீட் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அப்படியே யூடியூப் தரப்பில் உங்களுக்கு அதை மறுபடியும் கொடுத்துருவாங்க. அதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தம்ப்நெயிலோட சைஸ் வந்து எப்படி இருக்கணும் அதுவும் கொடுத்துருக்காங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதாவது 1280 × 720. நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிக்சல் ஆப், அதே மாதிரி லோகோபிட் ப்ளஸ் ஆப்பில் எல்லாம் யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் போய்ட்டு நம்ம தம்ப்நெயில் கிரியேட் பண்ணோன்னா கரெக்டாக தான் இருக்கும். சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 MB விட அதிகமாக வந்து போகக்கூடாது. அதே மாதிரி அந்த ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 16:9 ஃபார்மெட்டில் தான் நம்மளோட தம்ப்நெயில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ தம்ப்நெயிலில் இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து தம்ப்நெயில் வந்து கிரியேட் பண்ணி உங்களோட வீடியோக்கு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.